இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு நாம் வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். போன வாரத்தின் பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி என்ன? போன வாரம் நமக்கு என்ன கேட்டோம்? திருச்சபைக்கு வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பைபிள் வாசிக்க வேண்டும். நீங்கள் பைபிளை வாசிக்கிறதே இல்லைனா நீங்க யாரு? ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவர். கடவுளுக்கு எதிராகவே நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? முரட்டாட்டம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீதியை பற்றி அறிந்து கொள்வதற்கான விருப்பம் இல்லை. கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கான விருப்பம் உங்களுக்கு இல்லை. நீதி நியாயம்னா என்னன்றதை அறிந்து கொள்வதற்கான விருப்பம் உங்களுக்கு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கடவுளை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீதி நியாயம்னா என்னன்னு பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, நான் என் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன்? வாழ விரும்புறேன். அதனால எனக்கு பைபிளுடைய போதனை எனக்கு என்ன தேவையில்லை, எனக்கு தேவையே இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா இந்த காலம் நவீன காலம், நாங்கள் வாழ்ற காலம் ஒரு மாடர்ன் போஸ்ட் மாடர்ன் ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதாகமம் பழையது, இது புராணமானது, இது எங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது, எந்த போதனையும் கொடுக்க முடியாம நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அப்படி ஒரு முரட்டாட்டமான ஒரு வாழ்க்கை என்ன பண்றீங்க, வாழ்றீங்கன்னு அர்த்தம். அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நாம என்ன வாசிக்கணும்? பைபிளை எடுத்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் தேவ வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். 2 தீமோத்தேயுல நான் சொன்னேன். எதை சொன்னேன்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம். எது எல்லாம் வேத வாக்கியம்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொன்னேன். எதெல்லாம் வேத வாக்கியம், வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்றது இல்லையா? எதெல்லாம் வேத வாக்கியம் அப்படின்னா சொல்லுங்க. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 4 காரியம். இப்ப இந்த 4 காரியத்தை எந்த வேத வாக்கியங்கள் செய்கிறதோ அதுதான் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்குதான், அருளப்பட்டிருக்கிறது. எந்த 4 விஷயம்? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல், நீதியை படிப்பிக்குதல். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது எந்தெந்த வேத வசனம் இதை செய்கிறதோ அதுதான் தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வேத வாக்கியங்கள் என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ போன வாரம் நான் சொன்னேன் நீதி நியாயம் என்று நான் சொன்னேன். நிறைய பேருக்கு நீதினா என்ன, நியாயம்னா என்னன்னு தெரியல. அதாவது நீதி அப்படின்னு சொல்லும்போது நேர்மை, உண்மைத்தன்மை, நேர்மைத்தன்மை, அதுதான் என்னது? நீதி. அதாவது இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல சட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னா ஒவ்வொருவரும் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த சட்டம் என்ன பண்ணுகிறது? நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ அந்த சட்டம் நீதியை வெளிப்படுத்துகிற சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை நாம் பயன்படுத்தும் போது அந்த பயன்பாட்டிலே ஒருவருக்கு என்ன கிடைக்கும்? நியாயம் கிடைக்கும். நீதி என்பது ஒரு சட்டத்தினுடைய வடிவமைப்பா இருக்கிறது. அதை நாம பிராக்டிக்கலா அதை செயல்படுத்தும் போது ஒருவருக்கு என்ன கிடைக்குது? நியாயம் கிடைக்கிறது. இப்போ சிலருக்கு நியாயம் கிடைக்காமல் போகிறது. எப்படி கிடைக்காமல் போகிறது? அதே நீதியின் சட்டத்தை வைத்து என்ன பண்றாங்க? அதே விதமான வேற விதமான ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு நீதி கிடைக்க வேண்டியவருக்கு, நியாயம் கிடைக்க வேண்டியவருக்கு நியாயம் கிடைக்காமல் கூட என்ன பண்றாங்க? செய்கிறார்கள். அப்போ நீதியும் இருக்கணும், என்னவும் கிடைக்கணும், நியாயமும் கிடைக்கணும். அதாவது இந்த லா படிக்கிறவங்க சொல்லுவாங்க, அதாவது எந்த வக்கீல் வேணாலும் என்ன பண்ணலாம்?
ஒரு காரியத்தை எடுத்து ஆர்கியூ பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். அப்ப கோர்ட் என்ன பண்ணும், அந்த எவிடன்ஸ் எல்லாம் வைத்து ஒரு நீதியை வழங்கும், ஒரு தீர்ப்பை வழங்கும். இப்போ அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது நல்லா கவனிக்கணும், அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது இது ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? நீதி வழங்கும் போது ஒருத்தருக்கு அது சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்போ அந்த கேஸ் நடக்குது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டே வருது. என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த ஸ்டேஷன்ல இருந்த இத்தனை அதிகாரிகளுக்கு சிலருக்கு மரண தண்டனை, சிலருக்கு ஆயுள் தண்டனை, சிலருக்கு அபராதம், இந்த மாதிரிலாம் தீர்ப்பு வருது. அப்ப தீர்ப்பு வரும்போது இப்போ நல்லா பாருங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அது என்னவா இருக்குது, சாதகமா இருக்குது. இப்ப பாதிப்பை ஏற்படுத்தின குடும்பத்துக்கு அது எப்படி இருக்குது, பாதகமா இருக்குது. அவங்களுக்கு அது பிடிக்காது. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய உள்ளத்துல என்ன உணரணும்னா, எங்களுக்கு இந்த கோர்ட் சரியான நியாயமான ஒரு தீர்ப்பை தான் என்ன பண்ணியிருக்கிறது, வழங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன பண்ண வேண்டுமா, உணர வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு உண்மையாக நீதியானது என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது, வழங்கப்பட்டிருக்குது, நீதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். இதுதான் நீதி, நியாயம், ரைச்சஸ்னஸ், ஜஸ்டிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுல சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதுல என்ன இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பொருள் கிடைக்குது, இப்போ மனிதர்கள்னா இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா அதுதான் நீதி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கோங்க. கல்வி என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நீதி. ஆனால் அது சென்று அடையும் போதுதான் என்ன ஆகுது, அது நியாயமாக அது எல்லாருக்கும் அது என்ன பண்ணப்படணும், பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். சோ எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த கல்வி சென்றடையும் போது அங்க என்ன ஆகுது, நியாயமான காரியங்கள் நடைபெறுகிறது. விளங்குதா நான் சொல்றது? சோ அத நீதி, நியாயம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இதை நாம் எங்க இருந்து கத்துக்க முடியும்? அப்படியே குருட்டாம்போக்குல இந்த உலகத்துல நீங்க கத்துக்க முடியும் நினைக்கிறீங்களா? கற்றுக்க கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எதை கரெக்ட் நினைக்கிறாங்களோ அதை தான் நீதியா நியாயமா அவங்க நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பாப்புவா நியூ கினி அப்படின்னு ஒரு சின்ன தீவு ஒன்று இருக்குது. எங்க இருக்குன்னா, நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு சின்ன தீவு, பாப்புவா நியூ கினி அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவுல நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க, காட்டு மக்கள், காட்டுவாசிகள் இருக்கிறாங்க, ட்ரைபல் பீப்புள். அதுல ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் பீப்புளுடைய காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்களை கொன்று சாப்பிடுவது. மனிதர்களை கொன்று சாப்பிடுவது. இப்ப அவங்க கிட்ட போய் மனுஷனை கொல்றது தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு அது என்னது, புரியவே புரியாது. ஏன்னா அவங்க அந்த காலகாலமா எப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க, அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம ஊர் நேபாளை எடுத்துக்கோங்க. நேபாள், அதே மாதிரி அந்த நாகாலாந்து, இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா வீட்டு வாசல்ல எத்தனை மண்டவோடு தொங்க வைக்கிறாங்களோ அவ்வளோ பெருமையா அவங்களுக்கு. அப்படின்னா என்ன, அத்தனை பேரை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அத்தனை பேருடைய மண்டவோட அவர் வீட்டு வாசல்ல என்ன பண்ணுவாராம், தொங்க விடுவார். இதெல்லாம் பழைய காலங்கள், 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் போய் மிஷனரிகள் போய் இயேசுவை அறிவித்து அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து என்ன கத்து கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி இன்னொரு மனித உயிரை எடுப்பது என்னது, தவறு, பாவம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க வசனத்தை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச அந்த தீமையான காரியத்தை என்ன பண்றதில்ல, செய்யறதில்ல. அப்போ ஒரு காலத்துல சரின்னு தோணுச்சு, ஒரு காலத்துல கரெக்ட்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா வசனம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் போது அது என்ன கற்றுக் கொடுக்குது, இது சரியான செயல் அல்ல. ஏனென்றால் மனிதர்கள் தேவ சாயலிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீயும் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை போல தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மனிதனை கொல்லுவது, அவனுடைய ரத்தத்தை சிந்துவது என்பது தீமையான ஒன்று அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணப்படுது, கற்றுக் கொடுக்கப்படும் போது அவங்க அதை என்ன பண்றாங்க,
ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளை செய்வதை அவங்க என்ன பண்றாங்க, தவிர்த்து விடுகிறார்கள். ஸோ அப்போ அந்த பாப்பா நியூகினி அப்படின்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் கூட ஒரு மிஷினரி போய் தான் என்ன பண்றாரு, வசனத்தை கத்து கொடுத்து அவங்களுக்கு அதை புரிய வச்சு இன்றைக்கு அந்த மக்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மக்களாக என்ன பண்ணுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீதி, நியாயம், உண்மை, இதெல்லாம் நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள முடியும்னா ஆண்டவரிடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியவைகள்லாம் எங்க இருக்குது, வேத வசனங்களே நமக்கு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வேத வசனத்தை வாசித்து நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, எப்படி நாம் நேர்மையாக, நீதியாக, உண்மையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஏன் அந்த வேத வசனம் நமக்கு அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், வேத வசனத்தை படித்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டு கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் நமக்கு உபதேசத்தை கொடுக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு நம்மை கடிந்து கொள்ளுகிறதோ, எதெல்லாம் நமக்கு சீர்திருத்துதலை ஏற்படுத்துகிறதோ, எதெல்லாம் நமக்கு நீதியை படிப்பிக்கிறதோ, அவைகள் தான் என்னது, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள். சரியா? இதற்கு உதாரணமாக உங்களுக்கு நாலுத்துக்கும் உதாரணமாக சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது உங்களுக்கு சொல்லும் போதுதான் உங்களுக்கு இந்த வசனம் இப்படியா, அந்த வசனம் அப்படியான்றது உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ முதல்ல உபதேசம் என்ற தலைப்பை எடுத்துக்குவோம். சோ எதெல்லாம் நமக்கு உபதேசம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த உபதேசத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள் தேவ ஆவியினால அருளப்பட்ட வேத வாக்கியங்கள் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உபதேசம் அப்படின்னு சொன்னாலே டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். போதனை அல்லது நாம் கற்றுக்கொள்ள, கிறிஸ்தவர்களாய் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள், அவை கற்றுக்கொண்டு அவையின்படி என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். சரிங்களா? இப்போ ஒரு மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 22, 37 39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. சரி, இப்போ இது என்னன்னா இந்த ஒரு வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியத்துல என்ன இருக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய ஒரு போதனை, ஒரு உபதேசம் இதில் இருக்கிறது. என்ன உபதேசம் இருக்கிறது சொல்லுங்க, என்ன போதனை இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் என்ன பண்ண வேண்டுமாம், அன்பு கூற வேண்டும். அப்போ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு போதனை என்ன, நாம யார் மேல அன்பு கூறணுமா, கடவுள் மேல அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும் சொல்லுங்க? முழு ஆத்துமா, அப்புறம் முழு மனது, முழு இருதயம். அப்போ நீங்க கடவுள் மேல அன்பு கூறுவது, அந்த அன்பு கூறுகிற அந்த விஷயத்திலே 1% கூட என்ன இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. 100க்கு 100% முழுமையாக, நிறைவாக, பரிபூர்ணமாக நீங்க என்ன பண்ணணும், கடவுள் மேல என்ன பண்ணணும், அன்பு வைக்கணும். அப்படி அன்பு வைக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்படி அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடையாளம் ஒண்ணு இருக்குது. அந்த அடையாளத்தை அதே அதிகாரத்துல வேற ஒரு சில வசனங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க உண்மையாவே கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்ன சொல்றார் ஆண்டவரே? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. அப்போ நீங்க முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். முழு ஆத்மாவோடு ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா, முழு ஆத்மாவோடு ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். முழு பலத்தோடு ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா, முழு பலத்தோடு ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்போ 100% நான் ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% ஆண்டவருடைய கற்பனைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப 100% ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னா, ஆண்டவருடைய கற்பனைனா என்னன்னு முதல்ல தெரியணும். ஆண்டவருடைய கற்பனை என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்? டெய்லி உட்காந்து பைபிளை திறந்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். டெய்லி உட்காந்து வாசிக்க 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 தான் கடவுள் என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார், என்ன கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், என்ன செய்யணும், நான் என்ன செய்ய கூடாது, இதெல்லாம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய கட்டளைகள்ல இருக்குது. அப்ப அதை படிக்க படிக்க தான் நான் ஒரு கிறிஸ்தவராக, கடவுள் மேல் அன்பு கூறுகிற ஒரு நபராக, முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற ஒரு நபராக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். இயேசு அவனுக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? ஒரு நபர் என் மேல் அன்பாய் இருக்கிறார் என்றால் அவர் என் வசனத்தை என்ன பண்ணுவார்? கை கொள்ளுவார். நான் சொன்ன வசனங்களை அவர் கை கொள்வார். நான் போதித்த போதனைகளை அவர் கை கொள்வார். நான் கொடுத்த கட்டளைகளை அவர் கை கொள்வார். அப்படின்னா அந்த நபர் என் மேல என்னவா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அப்படி அவர் கை கொண்டார்னா என் பிதாவும் அவர் மேல எப்படி இருப்பாராம்? அன்பா இருப்பார். அப்புறம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்கிட்ட ஒரு சிலர்லாம் வந்து ஜெபம் பண்ண சொல்லி கேட்பாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்டா, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும். எதுல இருக்கணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும். இப்ப இங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளும், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணும். அப்போ எப்போ கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு வந்து வாசம் பண்ணும்? அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் நம்மோடு வந்து என்ன பண்றாங்களாம்? வாசம் பண்றாங்க. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அவருடைய வசனத்தின்படி நீங்க நடக்க 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நம்மோடு வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வாசம் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வாசிங்க. என்னில் அன்பாய் இராதவன். நல்ல தெளிவா மண்டையில ஆணி அடிக்கிற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. என்னில் அன்பாய் இராதவன். அப்புறம் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளலனா நம்ம என்ன பண்ணல? ஆண்டவர் மேல அன்பாகவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம சபைக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடலாம், ஒவ்வொரு மாசமும் கரெக்டா நம்ம காணிக்கையை கொடுத்துடலாம், எல்லா ஜபத்துல வந்து கலந்து கொள்ளலாம், வேத வசனத்தை போற இடத்துக்கெல்லாம் சுமந்துக்கிட்டு போலாம், எங்க போனாலும் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லலாம், பிரைஸ் எல்லாம் சொல்லலாம், நல்லா பாட்டு பாடலாம், சத்தமா கத்தலாம், நம்ம அந்நிய பாஷை பேசலாம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அவனுடைய வசனத்தை கை கொள்ளலனா
நீங்க ஆண்டவர் மேல என்னவா இல்ல? அன்பாகவே இல்லைன்னு அர்த்தம். தெளிவா இயேசு சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை என்ன பண்ண மாட்டான்? கை கொள்ள மாட்டான். அப்புறம் நீங்கள் கேட்கிற வசனம் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் கொடுத்த வசனம் தான் நம்ம கையில இருக்குது. அந்த வசனத்தின்படி நாம் நடப்போம் என்றால் அவர்கள் நம்மோடு வந்து என்ன பண்ணுகிறார்கள்? வாசம் பண்ணுகிறார்கள். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைனா நாம் அவர் மேல என்னவா இல்லை? அன்பாக இல்லை. அப்போ உபதேசம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு யார் மேல அன்பா இருக்கணும்? கடவுள் மேல அன்பா இருக்கணும். அப்ப கடவுள் மேல அன்பா இருக்கணும், அவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். இதுதான் என்னது? உபதேசம். இதுதான் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம். இப்ப அதே மத்தேயுல 2வது பகுதி என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் பாருங்க, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப இந்த கட்டளை கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. என்ன கட்டளை? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் என்ன பண்ணு? அன்பு கூறு அப்படின்னு 2வது கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த 2வது கட்டளையை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, 2வது கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா முதல் கட்டளைக்கும் என்ன பண்றீங்க? கீழ்ப்படுறீங்க. ஏன்னா முதல் கட்டளை என்ன சொல்லுது? என் மேல அன்பா இருந்தா என் கட்டளையின்படி நட அப்படின்னு முதல் கட்டளை சொல்லுது. அப்போ முதல்ல அவருடைய கட்டளையின்படி நடக்கணும்னா 2வது கட்டளை என்ன சொல்லுது? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல என்ன பண்ணு? உன் பிறனிடத்துல அன்பு கூறுன்னு சொல்லுகிறது. அப்போ அதை நாம் செய்யும் போது 1வது கட்டளைக்கும் நாம் என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் மேல என்ன பண்ணுகிறோம்? அன்பு கூறுகிறோம் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், நாம் மற்றவர் மேல் அன்பு கூறுவது இஸ் ஈக்குவல் டு ஆண்டவர் மேல் அன்பு கூறுவது. விளங்குதா? மற்றவரிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது, யாரிடத்தில் அன்பு செலுத்துவது போல? ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவது. ஒரு முறை அன்னை தெரசாவிடத்துல வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த குஷ்டரோகிகள், அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், பணிவிடை செய்கிறீர்கள், அவர்களுடைய கரங்களிலே வரக்கூடிய ரத்தத்தையும் சீழையும் நீங்கள் துடைக்கிறீர்கள், கட்டு போடுகிறீர்கள், உங்களால் எப்படி அதை செய்ய முடிகிறது? ஏன்னா அவங்க கிட்ட போனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த பிளட் ஸ்மெல்லு, அந்த பஸ்ஸுடைய ஸ்மெல் எல்லாம் வரும், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஆனா அவங்க கிட்ட போய் உக்காந்து அவங்களுக்கு புண்களை துடைத்து அவங்களுக்கு இந்த கட்டெல்லாம் போடுறீங்களே, எப்படி உங்களால் முடிகிறது? அப்போ அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க எல்லாருக்குள்ளேயும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. I see Christ in everyone அப்படின்னாங்க. அவங்க எல்லாருக்குள்ளேயும் நான் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன். அதனால நான் கட்டு யாருக்கு போறேன் தெரியுமா? இயேசுக்கு போறேன். இயேசு இப்படி இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அதனால நான் அவங்க எல்லாரையும் என்னவா நினைக்கிறேன்? இயேசுவாக நினைத்து அவர்களுக்கு நான் கட்டு போடுகிறேன். அதனால் என்னால் இதை என்ன பண்ண முடிகிறது? செய்ய முடிகிறது என்று அவர்கள் சொன்னாங்க. இதுதான் என்னது? உபதேசம், கிறிஸ்துவினுடைய போதனை, கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய போதனை. இந்த போதனை என்பது மிக மிக அடிப்படையானது, மிக மிக முக்கியமானது. இந்த போதனையின்படி வாழ்கிறவர்கள் தான் யாரு? உண்மையான கிறிஸ்தவர்கள். ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்த்தோம்? முதல்ல உபதேசம், 2வது என்ன? கடிந்து கொள்ளுதல். இப்ப இயேசு வேதாகமத்துல ஜனங்களை கடிந்து கொண்டிருக்கிறாரா? கடிந்து கொண்டிருக்கிறார். சரி, லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வரைக்கும் எடுப்போம். லூக்கா 9:51 56. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். சரி, ஓகே. இப்போ இயேசு என்ன பண்ண போறாராம்? எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் அவருக்கு சமீபிக்கிறது. அவருக்கு என்ன பண்றாராம்? எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை என்ன பண்றாரு? திருப்புகிறார்.
அப்படி போகும்போது தமக்கு முன்பாக தூதர்களை என்ன பண்றாராம்? அனுப்புகிறார். தூதர்கள்னா யாருங்க? சீஷர்கள். தேவ தூதர்கள் கிடையாது. சீஷர்களை என்ன பண்றாரு? அனுப்புறார். எதற்கு அனுப்புறாரு? அவங்க போய் அவருக்கு என்ன பண்ணுமா? இடத்தை ஆயத்தம் பண்ணணும். ஒரு வீட்ட, ஒரு ரூம பார்த்து ரெடி பண்ணணும். ஏன்னா நைட் ஸ்டே பண்றதுக்காக. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சமாரியருடைய ஒரு கிராமத்துல என்ன பண்றாங்களாம்? பிரவேசித்தார்கள். அப்போ அவங்க போற ஒரு கிராமம் என்ன கிராமம்? சமாரியருடைய ஒரு கிராமம். ஓகேவா? அப்போ என்ன நடக்குது? அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வூரார் அவரை என்ன பண்ணவில்லையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்க? இயேசுவே, நீங்க என்ன விரும்புறீங்க? எருசலேமுக்கு தானே போகணும்னு விரும்புறீங்க. அதனால எங்க ஊர் பக்கம்லாம் நீங்க வரணும்னு என்ன இல்ல? அவசியம் இல்ல. எங்க ஊருக்கு வரணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. நாங்க என்ன பண்றோம்? எங்க ஊர்ல உங்களுக்கு இடம் கொடுக்குறோம். நீங்க என்ன விரும்புறீங்க? எருசலேமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் தங்கிட்டு போகணும்னு பாக்குறீங்க. அதனால நாங்க என்ன பண்ண முடியாது உங்களுக்கு? நாங்க இந்த இடத்துல உங்களை நாங்க அலோவ் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்படி சொன்ன உடனே அவருடைய அவருடைய சீஷராகிய சீஷராகிய யாக்கோபும் யாக்கோபும் யோவானும் யோவானும். சோ இப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளவு நாள் அவங்களெல்லாம் சீஷரா வச்சு என்ன பண்றாரு? அவங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறாரு. போதிச்சிட்டு இருந்து அந்த போதனையெல்லாம் நல்லா உள்வாங்கி கேட்ட யாக்கோபும் யோவானும் என்ன அதை பண்றாங்க பாருங்களா? அதை அதை கண்டபோது கண்டபோது ஆண்டவரே, ஆண்டவரே, எலியா செய்தது போல எலியா செய்தது போல வானத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று உமக்கு கேட்டார்கள். சித்தமா என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் எங்க நடக்குது தெரியுமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். அது பெரிய கதை. சுருக்கமா சொல்றேன். எலியா இருக்கிறார். எலியாவை பார்க்கிறதுக்கு ராஜா என்ன பண்றான்னு ஆளை அனுப்புறார். அப்போ ஒரு தலைவன் 50 சேவகர்கள் போறாங்க பார்க்கிறதுக்கு. உடனே எலியா என்ன பண்றார்? வானத்துல இருந்து அக்கினி இறக்குறாரு. 51 பேர் இறந்து போயிடுறாங்க. ரெண்டாவது ஒரு ட்ரூப் போகுது. ஒரு தலைவன் 50 பேரு. அவங்களுக்கும் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அவங்களை என்ன பண்ணிடுது? அழிச்சு போடுது. மொத்தம் 2 தலைவர் 100 சேவகர்கள் இறந்து போயிட்டாங்க. 3வது ஒரு குரூப் போகுது. ஒரு தலைவன் 50 சேவகர்கள். அப்போ அந்த தலைவன் என்ன பண்றான்? முன்னாடியே போய் சொல்லிடுறான், ஐயா ஐயா, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. ராஜா எங்களை அனுப்பிச்சு வச்சாரு, உங்களை கூட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்க உயிரை தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்கன்னு அவர் சொல்றார். உடனே எலியாவுக்கு தேவதூதன் வந்து சொல்றானா, என்ன சொல்றானா? எலியாவே, நீ பயப்படாதே. இப்ப இவ்வளவு நேரம் எதனால இந்த அக்கினி எல்லாம் வந்து இறங்குச்சு? எலியாவுக்கு பயம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் ஒரு வல்லமையான தேவ ஊழியர், அதனால வானத்துல அந்த அக்கினி இறங்கணும்னு என்ன ஆயிடுச்சு? அக்கினி இறங்கிடுச்சு. அதெல்லாம் இல்ல. அவருக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரத்தை அவர் எதுக்காக பயன்படுத்திட்டாரு? தன்னுடைய சுயநலத்துக்காக. பயந்து போய் அவங்க மேல என்ன இறக்கிட்டாரு? அக்னி இறக்கிட்டார். இப்போ இதுதான் சம்பவம். பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவம். அவர் கரெக்டா தப்பான்றது அப்புறம் நம்ம பேசிக்குவோம். இந்த சம்பவம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் இதெல்லாம் வாசி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க? இயேசுவே, எங்களை என்ன கொடுங்க? அதிகாரம் கொடுங்க. எலியா செய்தது போல என்ன பண்ண போறோம்? வானத்திலிருந்து என்ன பண்ண போறோம்? அக்கினியை இறக்கி இந்த உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? தும்சமாக்கி அழிச்சிடுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, அடுத்து வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து அவர் என்ன பண்றாரு? திரும்பி பார்த்து. எப்படி திரும்பி பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நமக்கு போட்டோ எப்படி இயேசு எப்படி இருப்பாரு? போட்டோ பார்த்துருக்கீங்களா? இயேசுநாதர் போட்டோலாம் சாதுவா இருப்பாரு. இப்படி திரும்பி பார்த்திருப்பாரா அவரு? அப்படிலாம் அவர் திரும்பி பார்க்கல. எப்படி திரும்பி பார்த்திருப்பாரு? கோபமா திரும்பி பார்த்து என்ன சொல்றாராம்? நீங்கள் இன்ன நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. எப்படி அதட்டி இருப்பாரு? அப்படின்னு அதட்டினாரா? கோபமா திரும்பி பார்த்து என்ன பண்றாரு? என்னையா நீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு அதட்டுறார். அதட்டி
மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். என்ன சொல்றாரு? நான் யாரையும் எதுக்கு வரல? அழிக்க வரல. எதுக்கு வந்தேன்? அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்தேன். என்னுடைய நோக்கம் வேற, ஆனா உங்களுடைய நோக்கம் வேற. ஆனா உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு யாரை பயன்படுத்துறீங்க? என்ன பயன்படுத்துறீங்க? இப்ப நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். நம்மளும் அப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன வாழ்றோம்னா, நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு யாரை பயன்படுத்துறோம்? கடவுளை பயன்படுத்துறோம். ஆனா கடவுளுடைய நோக்கம் என்னன்னு நம்ம என்ன பண்ண விரும்பல, தெரிஞ்சிக்க விரும்பல. ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆக மொத்தம் யாருடைய விருப்பம் நிறைவேறணும்? என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம், என்னுடைய சித்தம் நிறைவேறணும். அதுக்கு நான் யாரை பயன்படுத்துவேன்? கடவுளை பயன்படுத்தும். அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார். என்னன்னு கடிந்து கொள்றாரு? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய சித்தம் வேறு. நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை அழிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மனிதர்களை என்ன பண்ண வேண்டும்? காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும். என்னுடைய போதனையினாலே அவர்கள் மாற வேண்டும், அறியாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மனித பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்களிலிருந்து அவங்க என்ன பண்ணணும்? விடுதலை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். இதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட அப்படின்னா எப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, என்னென்னலாம் நீங்க யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, எதெல்லாம் தேவ வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதோ, தேவ சித்தத்திற்கு எதிராக இருக்கிறோ, தேவ விருப்பத்துக்கு எதிராக இருக்கிறதோ, அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டாயமா என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார், அதட்டுவார், கண்டிப்பார். அந்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணோம்? அதட்டும், கண்டிக்கும், எச்சரிக்கும், கடிந்து கொள்ளும். இன்னொரு வசன பகுதி இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறது பதிலாக நான் சிச்சுவேஷன் மட்டும் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். அடுத்த பாயிண்ட் நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, இப்படி சொன்னாரா? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அப்பால போ சாத்தானே. ஏன் சொல்றாரு? ஏன் அப்படி கடிந்து கொள்றாரு? பேதுருக்குள்ள சாத்தான் வந்து பூந்துட்டானா? சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன பண்ணவில்லை, வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். இப்படிலாம் சொன்னவர் அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே என்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் எதற்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்திருக்கணும், புரிந்திருக்கணும். அப்போ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த வேத வசனம் நாம என்ன பண்ணோம்? கடிந்து கொள்ளும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இங்க இயேசு வந்து கடிந்து கொள்கிறார். இது வேத வாக்கியமா? வேத வாக்கியம். தேவன் தன்னுடைய வாயால பேசுறாரா? பேசுறாரு. என்ன சொல்லி பேசுறாரு? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் எதற்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார்? கடிந்து கொள்ளுகிறார். அப்ப இந்த வசனம் நம்மளை என்ன பண்ணுகிறது? கடிந்து கொள்ளுகிறது. என்ன சொல்லி கடிந்து கொள்ளுகிறது? நாம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணக்கூடாதான்? சிந்திக்க கூடாது. எதற்கு ஏற்றவைகளை சிந்திக்கணுமா? தேவனுக்கு ஏற்றவைகள், தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகள், தேவ நோக்கத்துக்கு ஏற்றவைகளை என்ன பண்ண வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒண்ணு உபதேசம், ரெண்டாவது என்னது? கடிந்து கொள்ளுதல். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.